ரங்கன் பசங்க எல்லார்கிட்டயுமே யாருமே முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனா அடுத்து ஆடப் போற 2 மேட்சுமே ரொம்ப டஃப்பா இருக்கும். இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்ட நம்ம வின் பண்ணியே ஆகணும்னு சொல்றான். அப்புறம் தியோவும் மாத்தையும் செக்கப்புக்கு வந்திருக்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு சரியா இருக்கு. ஆனா இன்னும் 100% சரியாகல. அதெல்லாம் சரி டாக்டர், நான் விளையாட போகலாமா? நீங்க விளையாடலாம், ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இதனால தியோவும் ஃபைனலா நான் விளையாட போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் ரங்கனும் கேர்ள்ஸ் கிட்ட வந்து நம்ம கேப்டன் மறுபடியும் வந்துட்டான்னு சொல்ல, எல்லாருமே அவளை வந்து கட்டிப்பிடிச்சு வரவேற்கிறாங்க. ரங்கனும் ஹாசினி கிட்ட, போன மேட்ச்ல நீ தான் ஆடி கொடுத்தேன்னு தெரியும். இருந்தாலும் தியோ அவளோட பொசிஷன்ல கண்டினியூ பண்ணுவான்னு சொல்றான். இங்க டாக்டரும் ஜாக்கிக்கு கால் பண்ணி, என்னப்பா புள்ள நீ? உங்க அம்மாவை எப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொன்னோம்? இப்ப அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உங்க அம்மா மேல உனக்கு அக்கறை இருந்தா வான்னு சொன்னதும், ஜாக்கி வேகமா ஓடி வந்து என்ன மன்னிச்சிரு மச்சான்னு அழுதுகிட்டே அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்ற விஷயத்தையும், அவங்களுக்கு கேன்சர் இருக்க விஷயத்தையும் சொன்னதும், டேய் எனக்கு எந்த காலமே வரல, சும்மா விளையாடாத. இல்லடா உனக்கு தெரியக்கூடாது. நீ மேட்ச் நல்லா விளையாடணும்னு அம்மா தான் என்னோட நம்பர் கொடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்ல, ஏன்டா இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சேன்னு ஜாக்கியை போட்டு அடிக்க, சத்தம் கேட்டு ரங்கனு வந்து என்னாச்சுன்னு கேட்க, அவங்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னதும், டேய் நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, நான் பின்னாடியே வரேன்னு அவனை அனுப்பிவிட்டு, ஏன்டா என்கிட்டயாவது சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்னு ஜாக்கியை திட்டுறான். தியோவும் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவங்களுக்கு கண்டிப்பா சரியாயிரும், நீ தைரியமா போயிட்டு வான்னு சொல்ல, நம்ம பசங்களும் வந்து தைரியம் சொல்றாங்க. அப்ப ஜாக்கியும் வந்து என்ன மன்னிச்சிரு மச்சான், அம்மா தாண்டா சொல்ல வேணாம்னு கெஞ்சி கேட்டாங்க, எனக்கும் வேற வழி தெரியலன்னு சொன்னா. அவனை தள்ளி விட்டுட்டு ரொம்ப சோகமா ஊருக்கு கிளம்புறான். அப்புறம் ரங்கன் மாத்தையன் இல்லாததுனால ஜாக்கியை கேப்டனா இருக்க சொல்லி அனுப்பிவிட்டு, மணியை மட்டும் தனியா கூப்பிட்டு உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பிரேக்கப்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இதையே நினைச்சுக்கிட்டு அதே இடத்துல இருந்துடக்கூடாது. அப்ப மூவ் ஆன் ஆகி போக சொல்றீங்களா? உன்னை கண்ட்ரோல் பண்ற விஷயத்த நீ கண்ட்ரோல் பண்ண பாரு. நீ எல்லார்கிட்டயுமே உனக்காக தான் ஆடுறேன்னு சொல்றேல, அதை காட்டுறதுக்கு இன்னைக்கு தான் சரியான நேரம். போய் கலக்கிடுவான்னு சொல்லி அனுப்புறான். அப்புறம் எம்என்சிக்கும் மதுரைக்கும் மேட்ச் ஆரம்பிக்க, நம்ம பசங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணி களத்துல இறங்கி, மணி போன மேட்ச்ல டக் அவுட் ஆனாலும் இந்த மேட்ச்ல 6ம் 4மா அடிச்சு பொழந்து கட்டி செஞ்சுரி அடிச்சு ஹீரோ ஆகுறான். இதனால 20 ஓவர் முடிவுல 211 ரன் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜாக்கியும் மாத்தையனுக்காக இந்த மேட்ச்ல நம்ம வின் பண்ணி ஆகணும்னு பசங்க எல்லாருக்குமே மோட்டிவேட் கொடுத்து ஆட ஆரம்பிக்க, நம்ம பசங்களும் பவுலிங் பயங்கரமா போட்டு விக்கெட்டை சரமாரியா எடுத்து ஆல் அவுட் பண்ணி மேட்சை வின் பண்றது மட்டும் இல்லாம ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆகி சும்மா மாசா நடந்து வர்றாங்க. இதுக்கு முக்கிய காரணமா இருந்த மணியை ரங்கனு கூப்பிட்டு பாராட்டிட்டு, தங்க விஷயம் உன்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்க, பிரேக்கப்ன்றதை தாண்டி அவ என்னோட ஃப்ரெண்டு, நான் ஜெயிச்சா ஊருக்கே சொல்லி சந்தோஷப்படுவா. இப்ப என் பக்கத்துல கூட இல்லைன்னு வருத்தப்பட, டேய் உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா நம்ம எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். உன் லைஃப்ல என்ன நடக்கும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாம போன்னு சொல்றான். இங்க மாத்தையனும் டாக்டர் கிட்ட வந்து அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, அவங்க இப்ப கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொன்னதும், என்ன டாக்டர் சொல்றீங்க? முன்னாடி செக் பண்ண டாக்டர் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல. அவங்க சொல்லியிருந்தா நான் இப்படியெல்லாம் விட்டுருக்க மாட்டேன். நான் இதுவரை அப்பா அம்மா பாசத்தை அனுபவிச்சதே இல்ல டாக்டர். நாங்க இப்பதான் சந்தோஷமா இருக்கவே ஆரம்பிச்சோம். எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு கெஞ்சி கேட்கிறான். ஆனா டாக்டரோ எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொன்னதும், இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் பேசினாலே உங்களுக்கு சரியாயிரும்னு அம்மாவை பார்க்க போறான். இங்க தங்கத்தோட மேஜிக் பவுலிங்ல விக்கெட் சும்மா சரமாரியா விழுந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸுக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. ஆனா இந்த மேட்ச்ல தியோவோட கால் சரியில்லாம பாலுக்கு பால் ரன் எடுத்து கொஞ்சம் சொதப்பலா தான் ஆடி இருப்பா. அப்புறம் பசங்க எல்லாருமே மாத்த எனக்கு என்னாச்சு, அவன் கால் பண்ணா எடுக்கவே மாட்டான்னு கேட்க, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அவன் ரிப்ளை பண்ணுவான்னு நம்புவோம். நீங்க ஃபைனல்ஸுக்கு ரெடி ஆகுங்க, நான் ஊருக்கு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல சார் ஃபைனல்ஸுக்கு தான் டைம் இருக்குல்ல, நாங்களும் வர்றோம்னு சொன்னா, டேய் இது ஃப்ரெண்டா மேட்சானு எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா நம்ம ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.